Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG TET-க்கான Physics Unit 7ல லாவே அண்டு ஃப்ராக் equations பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக்கில் போவோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஸ் லானா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ஃப்ராக்ஸ் லா வந்து சொன்னவங்க யார் யார் அப்படின்னா வில்லியம் ஹென்ரி ஃப்ராக் அண்டு அவங்களோட சன் வந்து வில்லியம் லாரன்ஸ் ஃப்ராக். இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பெனோமெனாவை சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து நம்ம ஃப்ராக்ஸ் லான்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃப்ராக்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேரலல் பிளேன்ஸில் எக்ஸ்ரேஸ் அதாவது மோனோக்ரோமேட்டிக் எக்ஸ்ரேஸ் வந்து பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஃப்ராக்ஸ் லான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த பிளேன்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை கொடுக்கும். அதுக்கான ஒரு பாத் டிஃபரன்ஸ் மஸ்ட் பி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ரே வேவ் லென்த்தாக இருக்கும். அதுக்கான பாத் டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கான பாத் டிஃபரன்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது 2D sin θன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா. அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2D sin θ அதாவது n lambda ஈக்குவல் டு 2D sin θங்கிற இந்த ஃபார்முலா கிடைக்கும். இது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஒரு கண்டிஷன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஃப்ராக் லாக்கான ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அதோட டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாவே அண்டு ஃப்ராக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ராக் லாஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ராக்ஸ் லாஸ்ங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதாவது ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டலில் வந்து ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தெரியும். அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம் பிளேன்ஸ்னு எடுத்துக்குவோம். அந்த பிளேன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் நமக்கு பேரலல் பிளேன்ஸாக நமக்கு கிடைக்கும். அதில் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்து பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அப்போ ஒரே டைமில் பல பிளேன்ஸ் அதாவது நமக்கு நிறைய பேரலல் பிளேன்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிளேன்ஸ்லேயும் வந்து நமக்கு ரேஸ் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறப்ப அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் உருவாக்குறப்ப நமக்கு டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்குங்கிறது கிடைக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு தேவையான ஒரு ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறதா என்ன அப்படின்னா ஃப்ராக்ஸ் லாங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஸ் லா வந்து ஒரு கான்செப்ட் அதாவது எப்படி மாடல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் பேரலல் பிளேன்ஸ் அதாவது அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டீங்கிற பிளேன் டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதையும் தான் இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கர்ட்டர்டு ரேடியேஷனுக்கான இன்டென்சிட்டி வந்து ஷார்ப் பீக்காக கிடைக்கிறதுக்கான நெசசரி கண்டிஷன்ஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு நெசசரி கண்டிஷன்ஸ்னு வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா எக்ஸ்ரே மஸ்ட் பி என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஸ்பெக்குலர்லி ரெஃப்ளெக்டட் ஆகணும். இதில் படுறப்ப ஒரு ஏதாவது ஒரு சிங்கிள் பிளேன்ஸில் படுறப்ப கூட நமக்கு ஸ்பெக்குலர்லி ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது ஒரு கண்டிஷன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த பிளேன்ஸில் வந்து படுறப்ப இங்கே வந்து அதோட இன்சிடென்ட் ஆங்கிளும் அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அதோட ஸ்கேட்டர் ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அது ரெண்டும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அது ஒரு கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த அட்ஜசன்ட் பிளேன் அந்த சக்ஸசிவ் பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்லி இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இது ரெண்டும் தான் என்ன அப்படின்னா அந்த ஷார்ப் பீக் கிடைக்கிறதுக்கான ஒரு நெசசரி கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த அட்ஜசன்ட் பிளேன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய 2 எக்ஸ்ரேஸ் அதுக்கு இடைப்பட்ட பாத் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 2D sin θங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் வந்து இங்கேயும் சொல்லணும் 2D sin θ. நெக்ஸ்ட்டு இந்த ரேஸ் வந்து
அந்த கன்செக்டிவ்லி இன்டர்ஃபரன்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பாத் டிஃபரன்ஸ்க்கு எதுக்கு மஸ்ட் பி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ரே வேவ் அதாவது n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கணும். எது அப்படின்னா பாத்து டிஃபரன்ஸ் வந்து n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நமக்கு கம்பைன் பண்ணி வரப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக் கண்டிஷன்ஸுங்கிறது கிடைக்கும். அது என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். n லாம்டா ஈக்குவல் டு 2D sin ஈட்டாங்கிறது தெரியும். அதான் இங்கேயும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து என்னங்கிறது என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ். இது வந்து இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போ கிறிஸ்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பிளேன்ஸ் ஒன்று அந்த பிளேன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுல வந்து செக்ஷனிங் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. டிஃப்ரென்ஸ் வேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வேஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் இந்த பிளேன்ஸுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த இன்டர்பிளானரி ஸ்பேசிங் வந்து டிஃப்ரெண்டாகும். அதாவது ஈச் யூனிக் செட் ஆஃப் பிளேன்ஸ். அப்போ ஒவ்வொரு செட் ஆஃப் பிளேன்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா செப்பரேட்டர் ரெஃப்ளெக்டர் பீக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கிறிஸ்டலில் நிறையா பிளேன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கலாம் நிறையா பிளேன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளேன்ஸுக்கும் அந்த இன்டர்பிளானரி ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபர் ஆகலாம். அதனால ஒவ்வொரு பிளேனுக்கும் வேறு வேறு டைஃப்ராக்ஷன் பீக்குங்கிறது கிடைக்கும். அதனால தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறையா ஃபைனலாக வந்து நிறையா பீக்ஸ் வந்து கிடைக்கும். அதை தான் இங்கேயும் சொல்லணும். அப்போ ஈச் யூனிக் செட் ஆஃப் பிளேன்ஸ் வந்து நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா செப்பரேட் ரெஃப்ளெக்ஷன் பீக். அப்போ ஒவ்வொரு பிளேனும் ஒரு செப்பரேட் ரெஃப்ளெக்ஷன் பீக் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்டு வேவ்லென்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 அண்டு லாவே ஃபார்முலா. இவர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து ஒரு வெக்டர் ஃபார்முலேஷன்ஸ். அதாவது இது வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் விளக்குறத 2 மெத்தட்ஸுமே சொல்லியிருந்தோம். எது அப்படின்னா இந்த லாவே மெத்தடும் அதே மாதிரிக்கே அந்த ஃப்ராக் மெத்தட். இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸு. அப்போ என்ன சொல்லலாம், இந்த லாவே ஃபார்முலேஷன்ஸ் வந்து நமக்கு எதை ப்ரொவைட் பண்ணுது மோர் ரிகாரஸ் அண்டு ஜென்ரல் வெக்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். அப்போ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனாக இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வெக்டர் ட்ரீட்மெண்ட். அதாவது வெக்டருங்கிறப்ப நம்ம மேக்னிட்யூட் சொல்லும் டைரக்ஷன் சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த லாவே மெத்தடு. அதாவது இது எப்படி வந்து எடுத்துப்போம் அப்படின்னா டஸ் நாட் அசியூம்ஷன் ஆஃப், அதாவது கிறிஸ்டல் பிளேன்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்க மாட்டோம். அதாவது நம்ம கிறிஸ்டல் பிளேன்ஸை எங்கே அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னா ஃப்ராக்ஸில் தான் அசியூம் பண்ணியிருக்கோம்ல. அதாவது ஒவ்வொரு பிளேன்ஸை கிறிஸ்டல் இருக்கக்கூடியது ஒவ்வொருதுமே பிளேன்ஸை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அந்த ஃப்ராக் ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண மாட்டோம்னா அதே மாதிரிக்கே டஸ் நாட் அசியூம்ஷன் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்குள்ளே நம்ம இதில் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கிறிஸ்டல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ஸுமே நம்ம ஸ்கர்ட்டரி சென்டராக நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆட்டத்துலையுமே பட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆட்டம்ஸை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவோம் தனியாக. நம்ம அந்த பிளேன்ஸை எடுத்துக்காமல் இங்கே வந்து ஆட்டம்ஸை எடுத்துக்குவோம். இந்த மெத்தட்ஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் ட்ரீட்டு, அதாவது இங்கே இது கிறிஸ்டல் எப்படி கம்போஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐடென்டிக்கல் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளால் கம்போஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் அதே தான் நம்ம சொல்லியிருப்போம் ஆட்டம்ஸு ஆர் மோட்டிஃபால் தான் நமக்கு அது கம்போஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுதான் இங்கேயும் சொல்கிறோம். பட் அது வந்து எங்கே போய் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி ப்ராவிஸ்லாட்டி சைட்லையுமே. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ப்ராவிஸ்லாட்டி சைட்டில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லாட்டி சைட்லையுமே நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது ஈச் ஆப்ஜெக்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ரேஸ் வந்து இங்கே வர்றப்ப அந்த எக்ஸ்ரேஸோட வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரீரேடியேட், அதாவது ஸ்கேட்டர் ஆகி போகும் ஆல் டைரக்ஷனில். அப்போ இன்சினரேஷன் ஆல் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்லேருந்து வர எல்லா இன்சினரேஷனையும் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்கேட்டர் பண்ணி கொடுக்கும். அதாவது ரீரேடியேட் பண்ணும். இந்த இருக்குன்னா இங்கேருந்து வரக்கூடியதை வந்து அப்படியே ரீரேடியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டைஃப்ராக்ஷன் ஸ்பீக் எப்போ மட்டும்தான் அப்சர்வ் ஆகும் அப்சர்வ்டு ஒன்லி அப்படின்னா ஆல் லாட்டிஸ் பாயிண்ட்லையுமே அந்த ஸ்கேட்டரிங்
அந்த ஸ்கேட்டருங்கிற இருக்குல்ல, அப்போ இந்த எல்லா லாட்டிஸ் பாயிண்ட்லேருந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகுறப்ப நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுறப்ப மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்சர்வ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்குங்கிறது கிடைக்கும்னு தெரியும். அதான் இங்கேயும் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வேவ் வெக்டார்ஸ் எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ்க்கான வேவ் வெக்டார் ஃபார்முலான்னு பார்க்குறப்ப k = n cap 2/λ. இப்போ இங்கே n கேப்ங்கிறது டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ஸ், ஏன்னா இன்சிடென்ட் எக்ஸ்ரேஸ் தானே, அதனால இது இன்சிடென்ட்ஸ்க்கான டைரக்ஷன்ஸ்னு சொல்கிறேன். என்ன அப்போ ஸ்கேட்டர்டு எக்ஸ்ரேக்கான வேவ் வெக்டார் இதே தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக டேஷ் போட்டு எழுதுறோம். அப்போ கே டேஷ் ஈக்குவல் டு n கேப் டேஷ் 2λ 2/λ எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்கேட்டரான வேவ்க்கான டைரக்ஷனை சொல்லணும். எது இந்த n டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேட்ரிங், அதாவது ஸ்கேட்ரிங் நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எலாஸ்டிக், அதாவது கொஹரண்ட்னு சொல்லி நம்ம வந்து அசியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேவ் லென்த் என்னவா இருக்கும், ரிமைன், அதாவது சேமாக இருக்கும். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னாலே நமக்கு என்ன இருக்கும், பிஃபோரும் ஆஃப்டரும் சேமாக இருக்கா தானே. அப்போ வேவ் லென்த் என்னவா இருக்குது, நமக்கு சேமாக இருக்குது. எதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா எலாஸ்டிக்னு அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ரிமைனிங் சேமாக இருக்கும். அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய இந்த மேக்னிடியூட் என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். அப்போ கே மேக்னிடியூட்னு சொல்கிறப்ப கே மாலஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் கே டேஷ் ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ ஈக்குவல் டு 2/λ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் எங்கே எலாஸ்டிக்னு சொல்கிறப்ப. இந்த ஒரு கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டார், அதாவது டிரான்ஸ்லேஷன் வெக்டாரால் செப்பரேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2 லாட்டிஸ் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ரேஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு இந்த ஸ்கேட்டரிங் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு இடைப்பட்ட அந்த இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட பாத் டிஃபரன்ஸ் வந்து இன்டக்ரல் மல்டிபிள் ஆஃப் லாம்டா, அதாவது பாத் டிஃபரன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டாரில் செப்பரேட் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு பாயிண்ட்டை. அதுலேருந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ரேஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா n லாம்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுவே வந்து சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸ் படி எழுதணும் அப்படின்னா இது வந்து நார்மலாக எழுதுறது. நெக்ஸ்ட் அதுவே வந்து சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸ் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், சேஞ்ச் இன் வேவ் வெக்டாருங்கிறப்ப டெல் கேன்னு போட்டுக்கிட்டோம் ஈக்குவல் டு கே டேஷ் மைனஸ் கேன்னு வச்சுக்கலாம். இதான் வந்து சேஞ்ச் இன் வேவ் வெக்டார் வச்சு எழுதுறது. வேவ் வெக்டார் வச்சு நமக்கு எழுதுறப்ப இப்போ இன்சிடென்ட், அதாவது இன்சிடென்ஸ் ரேக்கோட டைரக்ஷனும் அண்ட் இது ஸ்கேட்டர் ஆகக்கூடிய ரேஸ்க்கான டைரக்ஷன் இதுக்கு இடைப்பட்ட அந்த லாட்டிஸ் வெக்டார் வந்து ப்ரொஜெக்டட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ், அதாவது வேவ் வெக்டார்ஸ் வச்சு நம்ம சொல்கிறப்ப அந்த கண்டிஷன்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா இதான சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸ் வச்சு சொல்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் வேவ் வெக்டாருங்கிறப்ப டெல் கே டாட்டு ஆர் ஈக்குவல் டு 2πmன்னு சொல்லலாம். ஆர் கே டேஷ் மைனஸ் கேன்னு சொல்லி கூட இந்த ஈக்குவேஷன் கண்டிஷன்ஸை சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸ்க்கான கண்டிஷன்ஸ்னு வச்சுங்களேன். அப்போ கே டேஷ் மைனஸ் கே டாட் ஆர் ஈக்குவல் டு 2/mன்னு இந்த கண்டிஷன்ஸ் கிடைக்கும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து எதுக்கெல்லாமே ட்ரூ ஆகும், அதாவது எதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னா ஆல் பாசிபிள் லாட்டிஸ் வெக்டார்ஸ், அதாவது எல்லா பாசிபிள் லாட்டிஸ் வெக்டார்ஸ்க்குமே இது வந்து பாசிபிளாக ஆகும் இந்த கண்டிஷன்ஸு. இது ஒரு கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு திஸ் மேத்தமெட்டிக்கல் நெசசரி, அதாவது மேத்தமெட்டிக்கலாக வந்து லா கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி, இதான் வந்து லா கண்டிஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன்ஸ். இது வந்து லா கண்டிஷன். ஃப்ராக்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, n லாம்டா ஈக்குவல் டு 2d sin θ மாதிரிக்க இது ஒரு லாவே அவரோட கண்டிஷன்ஸ். அப்போ கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜிங்கிறது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வில் பி, அதாவது அது அக்யூர் ஆகணும். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது டைஃப்ராக்ஷன் ஸ்பீக் வந்து நமக்கு அக்யூர் ஆகணும் அப்படின்னா
நமக்கு எதை ப்ரொவைட் பண்ணணும்? அப்போ அந்த கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜிங்கிற இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்ஸ் வந்து அக்யூர் ஆகும். அதான் நம்ம நீங்கள் சொன்னதை நம்ம இங்கே வந்து சென்டென்ஸாக சொல்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிங் ஃபார்முலேஷன் அண்டு ஃப்ராக் பிளேன்ஸ். அல்டர்னேட்டிங் ஃபார்முலேஷன் அதாவது இந்த லாவே ஃபார்முலேஷனுக்கான ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபார்மேஷன்ஸ் தான் இது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃபார்முலேட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா வந்து ரீஃபார்முலேட் பண்ணி எழுதுகிறோம். இந்த டேர்ம்ஸில் என்ன மட்டும்தான் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா வேவ் வெக்டார்ஸ், கேங்கிற வேவ் வெக்டார்ஸ் மட்டும்தான் வச்சு எழுது. கே டேஷு அதெல்லாமே வந்து வராது. கேங்கிறத மட்டும்தான் வச்சு நம்ம எழுதுவோம். வித்தவுட் எக்ஸ்பிளிஸ், அதாவது இந்த ஸ்கர்டர் வெக்டார் இல்லாமல் நமக்கு இன்சிடென்ட் வெக்டார்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். அதான் வந்து அல்டர்னேட் பண்ணி எழுதுறது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே நமக்கு தெரியுமா? அதாவது என்ன கண்டிஷன்ஸ் தெரியும்? நம்ம லாவே கண்டிஷன்ஸ்னால் கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜின்னு தெரியும். இந்த ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே டேஷ் இங்கே வச்சுட்டு இப்போ கே டேஷ் இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஈக்குவல் அந்த பக்கம் போகிறப்ப கேங்கிறது அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஜிங்கிறது அப்படியே கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே தெரியும். எலாஸ்டிங்கிறப்ப இன்சிடென்ட்டும் ஸ்கேட்ரிங்கும் ஈக்குவலாக இருக்குமா, அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம வந்து மாலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ஈக்குவல் டு மாலஸா கே ப்ளஸ் ஜி ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ இதை என்ன பண்ணலாம்? பிரித்து எழுதுவோமா? பிரித்து எழுதணும் அப்படின்னா கே ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 கே டாட் ஜி ப்ளஸ் மாலஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர்னு நமக்கு கிடச்சிருக்கும். நமக்கு என்ன எலாஸ்டிக்ங்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும்? கே டேஷும் கேயும் ஈக்குவல். அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் இதை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது இந்த டேர்ம்ஸை மட்டும் வச்சுட்டு இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போனால் அப்படின்னா அதுவே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப இதுவுமே ஸ்கொயரில் தானே இருக்குது. அதுவே இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்? இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கிட்டு போகிறப்ப மைனஸில் வரும். அப்போ இது வந்து 0, இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ 0 ஆயிரும். அப்போ நமக்கு ஃபைனல் நமக்கு என்ன இருக்குது? 2 கே டாட் ஜி ஈக்குவல் டு ப்ளஸ் ஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃபைனலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கே டாட் ஜியை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே இந்த சைடு கொண்டு போகும். இது ப்ளஸில் உள்ளது இந்த பக்கம் போகிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும்? மைனஸில் போகும். மைனஸில் போகிறப்ப மாலஸ் ஆஃப் ஜி ஸ்கொயர்டுன்னு நமக்கு அங்கே போகும். இந்த 2 வந்து இங்கே மல்டிபிள் இருக்குது, அந்த பக்கம் போகிறப்ப நமக்கு டிவைடேட்டில் போயிடும். ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கே டாட் ஜி ஈக்குவல் டு -1/2 ஜி ஸ்கொயருங்கிற வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இப்படியும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது இந்த ஈக்குவேஷனை கொடுத்து கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வந்து எதுக்கானது அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் வெக்டார்ஸை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி, ஏன்னா நம்ம வந்து அந்த இன்சிடென்ட் வெக்டார்ஸ் வச்சு தானே நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து ஜியாமெட்ரிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ஜி வெக்டார்ஸ் கூட தானே சொல்லியிருப்போம். அந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் தி இன்சிடென்ட் கே வெக்டார்ஸ் கூட சேர்ந்து அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா half ஆஃப் த லென்த் ஆஃப் ஜி, இதோட ஹாஃபுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன எதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் வேவ் வெக்டார் கேங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைடு லா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்க்குறப்ப இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆர்ஜின்லேருந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருக்கு லைன் ஜாயினிங்கில் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ்க்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இந்த டிப் ஆஃப் வேவ் வெக்டார்ஸ் போனால் மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருங்கிறப்ப அப்படி இருக்குன்னு தெரியும். இதை வந்து நம்ம ஆர்ஜினாக எடுத்துக்கிறோம். இப்போ ஆர்ஜின்லேருந்து நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அதாவது லாட்டிஸ் பாயிண்ட் அந்த ஜிக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணோம். அந்த லைன் ஜாயினிங்கில் அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் இப்படி வச்சுக்குவோம். இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டேஸ் சும்மா ஒரு இது வந்து ஒரு இமேஜினரி தான். அப்போ இங்கேருந்து வர்றப்ப இது பக்கத்தில், அதாவது இது பக்கத்தில் போனால் மட்டுமே வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த லா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஃபரன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு வந்து டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்குங்கிறது கிடைக்கும். எப்போ இங்கே பக்கத்தில் அந்த டிப்பு
போனாதான். அதுவே போகலை அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்காது. அந்த லாவே கண்டிஷன்ஸையும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதே மாதிரி நமக்கு டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்குங்கிறது கிடைக்காது. அந்த பிளேன்ஸில், அதாவது அந்த ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த பிளேனில் கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ராக் பிளேன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃப்ராக் அண்டு லாவே ஃபார்மேஷன் ரெண்டுக்கான ஈக்குவலன்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேஷன்ஸ் ஈக்குவலன்ஸுங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ ஃப்ராக் அண்டு லாவே ஃபார்மேஷன்ஸ் இது வந்து டெரிவ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட், அதாவது வேறு வேறு மெத்தட்ஸில் வந்து நம்ம வந்து இதை டெரிவ் பண்ணாலும் மேத்தமெட்டிக்கலி இது ஈக்குவலன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து எதை நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் சேம் ஃபிசிக்கல் பெனாமினா அதை தான் நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது ஃபிசிக்கல் பெனாமினா வந்து சேம் தான், ரெண்டுக்குமே ஃபிசிக்கல் பெனாமினாங்கிறது சேம். நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நமக்கு டைஃப்ராக்ஷன் ஸ்பீக்கு வந்து வழிவகுக்கும். அதை தான் நமக்கு ரெண்டுமே சொல்லுங்கிறத தான் வந்து சொல்லும். இது ரெண்டுக்கான ஈக்குவலன்ஸ், ரெண்டுலேயுமே இதை தான் சொல்ல வரோம். அதனால தான் இந்த ரெண்டு ஃபார்முலேஷனுமே ஈக்குவலன்ஸுங்கிறத சொல்கிறோம். நம்ம வந்து ஃப்ராக்ஸில் வந்து பிளேன்ஸ் வச்சு எடுத்துப்போம், இங்கே வந்து லேட்டிஸ் பாயிண்டை வச்சு இது வந்து டிஃப்ரெண்ட். டெரிவ் பண்ணுறது இந்த ரெண்டு மாடல்ஸ் மெத்தட்ஸ் தான் வேறையே தவிர இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பெனாமினா வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஈக்குவலன்ஸ்க்கான ப்ரூஃப். இப்போ சப்போஸ் இப்போ இன்சிடென்ட் அண்ட் ஸ்கர்ட் ஆகக்கூடிய வேவ் வெக்டார்ஸ் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா லா கண்டிஷன்ஸ். அப்போ கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி, இந்த லாவே கண்டிஷன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய இந்த ஜி வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டர். இப்போ இந்த ஸ்கேட்டரிங் வந்து எலாஸ்டிக் அப்படின்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் வேவ் வெக்டார்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் ஜாமெட்ரி, அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஜாமெட்ரிங்கிறப்ப இப்போ கே டேஷ் ஈக்குவல் டு கே, அதாவது கே டேஷும் வந்து ஈக்குவல் அப்படின்னா கே டேஷ் அண்டு கே இதுக்கான, அதாவது கே டேஷும் கேயும் வந்து நமக்கு வந்து எதை மேக் பண்ணோம் அப்படின்னா சேம் ஆங்கிள் தீட்டா. இது எது கூட அப்படின்னு பார்க்குறப்ப பெர்பெண்டிகுலர் டு த வெக்டார், அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக நமக்கு வந்து மேக் பண்ணும். மேக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஜாமெட்ரிக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்குறப்ப ஜி. அப்போ இது கூட சேர்ந்து தானே நமக்கு வந்து மேக் பண்ணுது. அப்போ மாலஸ் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 மாலஸ் ஆஃப் கே சைன் தீட்டாங்கிற இந்த ஃபார்முலா. இது வந்து ரெஃப்ளெக்ஷன் ஜாமெட்ரிக்கான ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃப்ராக் ஐடென்டிஃபிகேஷன். ஃப்ராக் ஐடென்டிஃபிகேஷனில் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் செட்டப் பார்த்தோம்ல, இந்த ஜாமெட்ரிக்கல் செட்டப் வந்து ப்ரிசைஸ்லி கண்டிஷன்ஸ் எதுக்கான ஒரு கண்டிஷன், இந்த ஜாமெட்ரிக் கண்டிஷன் வந்து எதுக்கான கண்டிஷன்ஸ்னு பார்க்குறப்ப இப்போ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் அதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த டைரக்ட் லாட்டிஸ் பிளேன். அப்போ அதாவது டைரக்ட் லாட்டிஸ் பிளேனும் ரெசிப்ரோக்கலும் வந்து பர்பெண்டிகுலர் தானே. அப்போ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருக்கு பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய அந்த டைரக்ட் லாட்டிஸ் பிளேன்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்குலர் ரெஃப்ளெக்ஷன்ஸ்க்கான ஒரு கண்டிஷன்ஸ் தான் வந்து எது கொடுக்கும் அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் செட்டப். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து, அப்போ இந்த ஆங்கிள்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஃப்ராக் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கு இந்த ஆங்கிள் வந்து சேமாக மைக்கான் டீட்டாங்கிறது அது வந்து எதுக்கு ஈக்குவலாக சைன் டீட்டா தானே. அப்போ அதுக்கு எதுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃப்ராக் ஆங்கிள்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிங் டைரக்ஷன் அண்டு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் டைமென்ஷன்ஸ். அது எதுக்கானதுன்னு பார்க்குறப்ப டைரக்ட் லாட்டிஸ் பிளேன் பெர்பெண்டிகுலர் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்லி இங்கே தான் பார்த்தோம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சக்ஸசிவ் பிளேன்ஸ், அது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் டி தான். சக்ஸசிவ் பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து டி மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபை தி ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப். இது எது கூட அப்படின்னு பார்க்குறப்ப ஷார்ட்டஸ்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் parallel to G. அதாவது இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ், எதுக்கான ரிலேஷன் பார்க்குறப்ப இந்த டிக்கும் ஜிக்கான ரிலேஷன்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா T ஈக்குவல் டு
2 divided by modulus of G நாட், அதாவது ஷார்ட்டஸ்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாரா நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஒரு ஃபார்முலா. இது ரெண்டுக்கான ரிலேஷன் என்ன ஃபார்முலான்னு கூட கேட்கலாம். இந்த பிளேன்ஸ்க்கும் அதாவது இன்டர்பிளானரி ஸ்பேசிங்க்கும் இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருக்கான ஒரு ரிலேஷன்ஸ் இது. நெக்ஸ்ட், இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வந்து ஒரு ப்ராவிஸ் லாட்டிஸ்னு சொல்லலாம். ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஈஸியா ஒரு ப்ராவிஸ் லாட்டிஸ். அப்போ இந்த வெக்டார் மஸ்ட் பி என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் வெக்டார். ஷார்ட்டஸ்ட் வெக்டாருங்கிறப்ப ஷார்ட்டஸ்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் தானே. அப்போ ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாரோட இன்டெக்ரல் மல்டிபிள் தான் இந்த வெக்டார் ஜி, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் ஜிங்கிறது. அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஃபார்முலாவாக சொல்லியிருக்கோம். அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் ஜி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் வெக்டார் ஜி நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நமக்கு ஈக்குவேஷன் ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த டிக்கும் ஜி நாட்டுக்கும் ஏற்பட்ட ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? டி ஈக்குவல் டு 2 divided by ஜி நாட்னு ஃபார்முலா பார்த்தோம். அப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஜியில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஜி நாட் தான் தேவை. அப்போ ஜி நாட்டை இங்கே பக்கம் வச்சுட்டு மிச்சம் அது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்ப ஜி டிவைட் பை என்னன்னு கிடச்சிடும். இதை போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 divided by modulus of G divided by n. அதாவது டிவைட் பை n இருக்கிறப்ப தேர்ட் டேர்மில் இருக்கப்ப மேலே போயிருமா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? n 2 divided by modulus of Gங்கிற வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். n 2 divided by Gங்கிற அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெரிவிங் ஃப்ராக் லாவை டெரிவ் பண்ணி எடுக்க போகிறோம். எதுலேருந்துன்னா லாவே கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃப்ராக் லாவை டெரிவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எதுக்கு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மேக்னிட்யூட் ஆஃப் இன்சிடென்ட் வேவ் வெக்டார் கே அண்டு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் இது ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு வருவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோமா? இது என்னன்னு பார்த்துருந்தோம்? ஜாமெட்ரிக்கல், அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஜாமெட்ரி, அதுக்கான ஈக்குவேஷனாக சொல்லி அங்கே சொல்லியிருந்தோமா? அந்த ஈக்குவேஷனு ப்ளஸ் வந்து இந்த லா கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம்ல, இந்த டியோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஜியோட வேல்யூஸும் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரியும். அதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா? இப்போ கேயோட வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, ரெண்டுமே எலாஸ்டிக்ங்கிறப்ப கே டேஷ் ஈக்குவல் டு கே ஈக்குவல் டு 2 divided by லாம்டான்னு சொல்லி கொண்டு வந்திருப்போமா? அந்த கேயும் ப்ளஸ் வந்து ஜிக்கான இந்த வேல்யூஸ், அதாவது ஜி வேணும் அப்படின்னா இங்கே டி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜி கிடைச்சிருமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எது அப்படின்னா இந்த ஜாமெட்ரி ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஜிக்கு பேராக என்ன போகிறோம்? அப்போ n 2 divided by டின்னு இருக்கும். ஜின்னு இருக்கிறத நம்ம ஜி தேவைங்கிறதுனால அப்படி மாற்றி எழுதிக்கிட்டோம். அப்படின்னு இருக்கும். 2ங்கிற இந்த ஈக்குவேஷனோட 2 அப்படி எழுதிக்கிறோம். கேக்கு பதிலாக 2 divided by லாம்டாங்கிற வேல்யூஸ். அப்போ சைன் டீட்டா தான் அங்கே ஈக்குவேஷன் இருக்குது. அந்த சைன் டீட்டா அப்படியே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? n divided by t equal to 2 divided by லாம்டா சைன் டீட்டான்னு நமக்கு இருக்கும். நமக்கு அந்த இது இப்போ ஃப்ராக் ஈக்குவேஷன் தானே. அப்போ ஃப்ராக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த லாம்டா வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும், அந்த டி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும்? n லாம்டா ஈக்குவல் டு 2d சைன் டீட்டாங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது எதுலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த லாவே கண்டிஷன்ஸ்லேருந்து ஃப்ராக் லாவை வந்து கொண்டு வந்தாச்சு. அதான் n லாம்டா ஈக்குவல் டு 2d சைன் டீட்டா. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுறது? இந்த லாவே டைஃப்ராக்ஷன் ஸ்பீக் வந்து எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ராக் ரெஃப்ளெக்ஷன்ஸ்க்கு, அதாவது ஃப்ராக்ஸ் லாக்கு வந்து ஈக்குவலன்ஸாக இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் டி ஸ்பேசிங் ஆர் இன்டர்பிளானரி ஸ்பேசிங் அண்ட் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் கோஆர்டினேஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் பற்றி
பார்க்கலாம். ஃப்ராக் கண்டிஷன்ஸ் அதை எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் எழுதுறப்ப லாம்டா ஈக்குவல் டு 2D sin θ, அதாவது டி இன்டர்பிளானரி ஸ்பேசிங்னால நம்ம எப்படி எழுதுகிறோம், டி ஈக்குவல் டு HKLன்னு எழுதுவோம். அதாவது 2HKL sin θ, அதாவது ஃப்ராக் கண்டிஷனை நம்ம எப்படி எழுதிக்கிறோம், இன்டர்பிளானரி ஸ்பேசிங் வச்சு எழுதுறப்ப லாம்டா ஈக்குவல் டு 2D HKL sin θன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இந்த HK இது என்ன அப்படின்னா இந்த இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கானது. நெக்ஸ்ட்டு இந்த வெக்டார் ஜிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் பேசிக் வெக்டார் P1 P2 P3ங்கிற இந்த பேசிக் வெக்டாரை எதுக்கு கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய, அதாவது இண்டிஜர் கோஆர்டினேட்ஸ் HKLக்கான ஒரு ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுறோம். இண்டிஜர் இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம வந்து இந்த வெக்டார் ஜியை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த பேசிக் வெக்டார் அண்ட் அதோட இண்டிஜர் கோஆர்டினேட்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் பேசிக் வெக்டார்லேருந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஜி ஈக்குவல் டு இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். அப்போ HB1 ப்ளஸ் KP2 ப்ளஸ் LP3 இந்த இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டி ஸ்பேசிங் கரஸ்பாண்டிங் டு திஸ் வெக்டார், இந்த வெக்டாருக்கு வந்து கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய டி ஸ்பேசிங் எழுதுறப்ப, அதாவது இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கில் எழுதுறப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். எங்கே டி ஈக்குவல் டு 2/Gன்னு தெரியும், மாலஸ் ஆஃப் G. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்பிளானர் ஸ்பேசிங் எழுதுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், HKLங்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தி இண்டிஜர்ஸ் HKLக்கு வந்து என்ன இருக்குது, காமன் ஃபேக்டராக என்ன இருக்குது அப்படின்னா, காமன் ஃபேக்டராக என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டார் ஜிங்கிற வெக்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இந்த ஃபண்டமெண்டல் பிளேன் செட், அந்த செட்லேருந்து nth ஆர்டர் டைப் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுது. அப்போ n ஃபேக்டர் காமனாக இருக்குன்னா அது என்ன ஆர்டர், அப்போ nth ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ 2 2 2 இப்படின்னு 3 இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஹச்ன்னு சொல்லலாம், இது கே, இது எல்லுன்னு சொல்லலாம். இதுக்கான காமனாக என்ன இருக்குது, 2ன்னு இருக்கா. அப்போ இந்த இது வந்து என்ன ஆர்டர், செகண்ட் ஆர்டர். அப்போ இது எல்லாமே என்ன இருக்கும், என் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன n. அப்போ இதோட ஆர்டர் என்னவாக இருக்கும், nth ஆர்டர். அதான் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், டிவைட் பை n வெயிட் பண்ணியிருக்காங்க. இது காமன் ஃபேக்டராக என்ன இருக்குது, n இருக்குது. அப்போ இது என்ன ஆர்டர் சொல்லலாம், nth ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 2ன்னு எடுக்கிறப்ப நமக்கு வந்து அதோட ஃபண்டமெண்டல் எங்கேருந்து ஃபண்டமெண்டல் ஆகிருக்கும் அப்படின்னா 1லேருந்து தான் வந்து இதோட ஃபண்டமெண்டல் இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் செட்லேருந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய அந்த செகண்ட் ஆர்டர். அப்போ இந்த 2ங்கிற செகண்ட் ஆர்டர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா அசெஷன் ரீசனிங் கொஸ்டின். அதில் வந்து நமக்கு வந்து அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அப்போ அதோட வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மாலஸ் ஆஃப் K ஈக்குவல் டு K டேஷ், அதாவது இன்சிடென்ட்டும் ஸ்கேட்ரிங்கும் ஈக்குவல்னு சொல்லி அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் அப்படின்னா அதோட வேவ் லென்த் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், அதாவது ரிமைன் சேமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கு. சேஞ்ச் ஆனால் என்னவாக இருக்கணும், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்காக இருக்கும். அப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கிறப்ப இது தப்பு. ஆனால் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கான ரீசன் என்னென்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இது கரெக்டு, பட் இதுதான் வந்து என்ன, அப்போ தப்பு. இதுக்கான ஆன்சர் அப்போ ஏ ஃபால்ஸு. அப்போ அதுக்கான ரீசன் வந்து கரெக்ட், அப்போ ட்ரூ. அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாவே கண்டிஷன்ஸ். லாவே கண்டிஷன் ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம், ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ என்ன, கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி. ப்ளஸ் வராது, ஒரே ஒரு டம் வச்சு வராது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப டி இன்டர்பிளானர் ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிப்போமா, இது வந்து ஒரு சம். கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு இன்டர்பிளானர் ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. நம்ம 2 ஆம்ஸ்டாங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லாம்டாவோட வேல்யூஸும் கொடுத்தாச்சு. லாம்டாங்கிறது 1, ஆம்ஸ்டாங்கிறது வந்து நமக்கு
கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் n ஈக்குவல் டு n கேட்டாச்சு. இதுக்கான ஆங்கிள்ஸுமே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்தாச்சு. நமக்கு என்ன தான் தேவை அப்படின்னா n தான் தேவை. அதுக்கான ஆடர் தான் நமக்கு தேவை. அப்போ நமக்கு இதெல்லாமே கொடுத்துருக்கா. இதை கொடுத்து வச்சு நமக்கு என்ன கொண்டு வரலாம்னா ஒரு ஃபார்முலா, அதாவது நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா என்னென்னு தெரியும், n லாம்டா ஈக்குவல் டு 2d sin தீட்டா தான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா, நமக்கு n தான் தேவை. அப்போ இங்கே இருக்கணும் இந்த n. அப்போ லாம்டாங்கிறப்ப என்ன இருக்குது, 1 ஆம்ஸ்டாங். அப்போ 1 தானே. அப்போ 1 ஈக்குவல் டு அந்த சைடு போனாலும் ஒரு சேஞ்சஸுமே ஆகாது. அப்போ 2dக்கு பதிலாக 2 ஆம்ஸ்டாங்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீட்டாங்கிறப்ப சைன் 30 டிகிரி. அந்த டிக்னாமினேட்டர் டேபிள் வந்து படிச்சிருந்துருக்கணும். அப்போ என்ன போட்டுக்கலாம், நமக்கு என்ன இருந்துச்சு, இங்கே n ஈக்குவல் டு 2 × 2 சைன் 30 டிகிரியில் இருந்துச்சு. அப்போ சைன் 30 டிகிரியில் இருக்குது. அப்போ அந்த டிக்னாமினேட்டர் டேபிளில் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா சைன் 30 டிகிரிக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சைன் 30 டிகிரிக்கான வேல்யூஸ் என்ன அப்படின்னா 1/2ன்னு சொல்லலாம். 0.5 கூட சொல்லிக்கலாம். அப்போ 0.5 போடலாம், 2னே போட்டுக்கலாம். 2ன்னு போட்டால் தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதாவது 1/2 தான் அதுக்கான வேல்யூஸாக. அப்போ 2க்கும் கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 2. அப்போ இதோட ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு 2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு என்னன்னு, அதாவது n லாம்டா ஈக்குவல் டு 2d sin தீட்டா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்னென்ன சம்ஸ் கேட்கலாம்னா n கண்டுபிடிக்க சொல்லி இந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ இல்லை அப்படின்னா இல்லாட்டி தீட்டாவோட வேல்யூஸ். இதில் நமக்கு 5 டைப்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ இன்னும் 2 4, அதாவது இந்த 4 டைப்ஸை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸு எப்படி வேணுமான்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியும். ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஒரு டிக்னாமினேட்டர் டேபிள் படிக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியான சம்மு. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராக் ஆங்கிள்ஸு. ஃப்ராக் ஆங்கிள்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ஸ்கேட்ரிங் ஆங்கிளோட ஹாஃப் தான் என்ன அப்படின்னா ஃப்ராக் ஆங்கிள்ஸு. இது வந்து நம்ம புக்லேயே இருக்குது, அதை கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. ஒரு அந்த ஃப்ராக் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த டேர்மில் இருக்கும். என்னென்னா ஃப்ராக் ஈக்குவேஷனுங்கிறப்ப n லாம்டா ஈக்குவல் டு 2d சைன் தீட்டா நம்ம வந்து ஃப்ராக் கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு இதில். அப்போ சொல்கிறப்ப இந்த என்னங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், இண்டீஜர்ஸ். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா ஆர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து லாம்டாங்கிறது என்ன அப்படின்னா, லாம்டாங்கிறது நமக்கு தெரியும், அந்த எக்ஸ்ரேயோட வேவ் லென்த்துங்கிறது தெரியும். அதே மாதிரி டீங்கிறது இன்டர்பிளானர் ஸ்பேஸுங்கிறது தெரியும். டீட்டாங்கிறது வந்து ஃப்ராக் ஆங்கிள்னு தெரியும். அந்த ஃப்ராக் ஆங்கிள் தான் வந்து எதுக்கு ஹாஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டோட்டல் ஆங்கிளோட ஹாஃப் தான். அதாவது இன்சிடென்ட் பீம் டெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த டோட்டல் ஆங்கிளோட ஹாஃப் தான் என்ன அப்படின்னா வந்து ஃப்ராக் ஆங்கிள். இப்போ இப்படி இருக்குன்னா இது படுறப்ப அந்த ஆங்கிள்ஸோட பாதியாக தான் நமக்கு இருக்கும். அப்போ ஃப்ராக் ஆங்கிள்ங்கிறது என்ன, ஹாஃப் ஆஃப் ஸ்கேட்ரிங் ஆங்கிளோட ஹாஃப் தான்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், இஃப் த பாத் டிஃபரன்ஸ் வந்து 3 லாம்டா, அப்போ அதோட ஆர்டர் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு ஈஸியான ஒரு டேரெக்டாக பார்த்தோன்னு எழுதுகிற கொஸ்டின்ஸ். ஆனால் பார்க்குறப்ப இது ஒரு சம்மு நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகக்கூடாது. ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் படித்ததுலேருந்து நம்ம புக்லேருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். படிக்கிறப்பவே நீங்கள் கிளியராக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் போடலாம். தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிடக்கூடாது. இது பாருங்கள், இது தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின். ஆனால் உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கான ரீசன் எல்லாமே இருக்கும். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியாதுங்கிறத நீங்கள் விட்டுட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு சும்மாச்சுக்கு ஏதாச்சும் குறிச்சிட்டு போகலாங்கிற மாதிரி நீங்கள் குறிச்சிட்டு போயிடலாம். இப்போ n லாம்டாங்கிறது இருக்குது, நமக்கு தெரியும் என்னங்கிறது ஆர்டர். அப்போ ஆர்டர் ஆஃப் டைப் ஃப்ராக்ஷனுங்கிறது என்ன, அப்போ 3. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட்டு
இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கொஸ்டினில் டீட்டாவோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 30 டிகிரி. அண்டு வந்து அதோட இன்டர்பிளானர் ஸ்பேசிங் என்ன அப்படின்னா 1.5 ஆம்ஸ்டாங்கு. ஆர்டர் வந்து 1. ஆர்டர் 1 வச்சிட்டோம் அப்படின்னா ஆர்டர் வந்து 4 வச்சுங்க. ஆர்டர் 4 வச்சுட்டு நமக்கு கண்டுபிடிக்கிறது வந்து லாம்டாவோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின். இதை கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லாவே அண்டு ஃப்ராக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஸ் லா பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த ஃப்ராக்ஸ் லா வந்து என்ன, இந்த இன்டர்பிளானர் அதாவது அந்த பிளேன்ஸில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ரேஸ் வர்றப்ப நமக்கு ஸ்கேட்டர் ஆகிற மூலயமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அது நமக்கு எதை கொடுக்கும், டைஃப்ராக்ஷன் பீக்கு கொடுக்குங்கிற அந்த ஒரு ஃப்ராக்ஸ் லா வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான இடைப்பட்ட அந்த பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து டிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கான நெசசரி கண்டிஷன் 2 கண்டிஷன்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரீ மஸ்ட் பி என்னவாக இருக்கணும், ஸ்பெக்குலர்லி ரெஃப்ளெக்ட் ஆகணும். நெக்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும். இது 2 ஒரு கண்டிஷன் சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாத் ரெஃபரன்ஸ் வச்சு ஃப்ராக் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தோம். எல்லாம் டைப் 2D sin θங்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம். அது ஒரு ஃப்ராக்ஸ் லாஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லாவே ஃபார்முலேஷன், அதோட வெக்டர் ஃபார்முலேஷன்ஸ் வந்து சொல்லணும். அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனுக்கு வெக்டர் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறது தான் வந்து இந்த லாவே ஃபார்முலேஷன்ஸ். அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா அதுக்கான இன்சிடென்ட் வேவ் வெக்டார் என்ன, அப்புறம் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய வேவ் வெக்டார்ஸ் என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதோட எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை வச்சு அதோட மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்குங்கிறத அந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸை வச்சு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்த மாதிரி என்ன, இப்போ கே டேஷ் மைனஸ் கே ஆர் ஈக்குவல் டு 2/m. இது சேஞ்ச் இன் வேவ் வெக்டார்ஸ் வச்சு சொல்கிறப்ப, அதாவது டெல் கே டாட் ஆர் ஈக்குவல் டு 2/mனு கூட சொல்லலாம். இதை வந்து என்ன சேஞ்ச் இன் வேவ் வெக்டாரை இப்படி போட்டு கூட நம்ம கொஸ்டின்ஸ் சொல்லலாம். அதே மாதிரிக்க லா கண்டிஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். என்ன, கே டேஷ் மைனஸ் கே ஈக்குவல் டு ஜின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இப்போ இதை வந்து டெல் கே ஈக்குவல் டு ஜின்னு கூட எழுதிக்கலாம். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் லா கண்டிஷனை, இப்படியும் கூட கேட்டால் கூட உங்களுக்கு எழுத தெரியணும். நெக்ஸ்ட்டு அதுக்கான அல்டர்னேட்டிவ் ஃபார்முலேஷன், அதாவது இன்சிடென்ட் வேவ் வெக்டார் கே மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபார்முலா வந்து அல்டர்னேட்டிவாக கொண்டு வந்து சொல்லியிருந்திருப்போம். அப்போ சொல்கிறப்ப நமக்கு என்ன சொல்லியிருப்போம், கே மட்டும் வச்சு சொல்கிறப்ப நமக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிருந்துச்சி, கே டாட் ஜி ஈக்குவல் டு ½ மைனஸ் ½ ப்ளஸ் ஆஃப் ஜி ஸ்கொயருங்கிற இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் சென்டென்ஸாக நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃப்ராக் அண்டு லாவே ஃபார்முலேஷன் ரெண்டுக்கான ஈக்குவலன்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு மெத்தட்ஸில் இருந்தாலுமே அதோட ஃபிசிக்கல் பெனோமெனா என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதில் 5 மெத்தட்ஸில் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஈக்குவலன்ஸ், அதோட அதுக்கான ஈக்குவலன்ஸுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துருந்தோம். அதுலேயே வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ரெஃப்ளெக்ஷன் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்துருந்தோம். ரெஃப்ளெக்ஷன் ஜாமெண்ட்ரிங்கிறப்ப நம்ம எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் இந்த ஒரு ஈக்குவேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ சொன்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்போ 2 மாடலஸ் ஆஃப் கே சைன் தீட்டா, இது ஒரு அந்த ரெஃப்ளெக்ஷன் ஜாமெண்ட்ரிக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஃப்ராக் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து ரிலேட்டிங் டைரக்ஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் ரிலேட்டிவ் டைமென்ஷன்ஸ் பற்றி அங்கே ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். டி ஈக்குவல் டு 2/g0, அதாவது இது ரெண்டுக்கான ரிலேஷன் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் ஜிக்கும் இன்டர்பிளானர் ஸ்பேசிங்கான ரிலேஷனுங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து
பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, எப்படி ஃப்ராக்ஸ் லா வந்து லாவே கண்டிஷன்ஸ்லேருந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டி ஸ்பேசிங், அதாவது இன்டர்போலன் ஸ்பேசிங், ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் கோஆர்டினேட்ஸ், இது ரெண்டுக்கான டெஃபினேஷன் வந்து அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு, அதாவது ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் கோஆர்டினேட்ஸை வச்சு ஒரு ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் சொல்லியிருப்போம். அதே மாதிரிக்கே டி ஸ்பேசிங் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு சொல்கிறப்ப ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் எப்படி இருக்கும், h p1 ப்ளஸ் k p2 ப்ளஸ் l p3ங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அதுவே இன்டர்பிளான் ஸ்பேசிங் வச்சு சொல்கிறப்ப HKL ஈக்குவல் டு 2//Gங்கிறத வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ஆடர்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், அதாவது காமன் ஃபேக்டராக என்ன இருக்கோ அதை வந்து அதோட ஆடர்னு சொல்லி பார்த்துருந்தோம். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்துருந்த வீடியோ. இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.